வணக்கம். இது வசந்தம் டிவியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் நாம் எம் அசீம் முகமது, கிறிஸ்டினா செல்வராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பயண தடையை மதித்தால் எதிர்வரும் 7ஆம் தேதி நாட்டை விடுவிக்க முடியும் என தெரிவிப்பு. பயண தடை அமுலில் இருக்கும் வரை மதுபான நிலையங்களுக்கு பூட்டு. கொரோனா கொத்தணியில் 2912 பேர் இணைந்த நிலையில் 43 மரணங்களும் பதிவு. நாட்டில் மேலதிகமாக உப்பு காணப்படுவதால் இன்று முதல் விலையில் வீழ்ச்சி. முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு 2500 ரூபாய் கொடுப்பனவு. பேர்ல் கப்பல் சரியான வழியில் பிரவேசித்துள்ளதாக துறைமுக தலைவர் தெரிவிப்பு. கொரோனாவுக்கு எதிராக மந்தகதியில் செயற்படுவதாக உலக சுகாதார ஸ்தாபனம் குற்றச்சாட்டு. விதிக்கப்பட்டுள்ள பயண தடையை சரியான முறையில் அமுல்படுத்தினால் எதிர்வரும் 7ஆம் தேதி நாட்டை விடுவிப்பதில் எவ்வித பிரச்சினைகளும் ஏற்படாதென அரசு வைத்திய அதிகாரிகளின் சங்கம் தெரிவிக்கிறது. பயணத்தடை அமலில் உள்ள காலப்பகுதியில் மதுபான விற்பனை நிலையங்களுக்கு சீல் வைக்கவும் இன்று நடவடிக்கை எடுக்கப்பட்டது. எவ்வாறாயினும் நேற்றைய தினத்தை விட இன்று பயணத்தடையை மதித்து மக்கள் செயற்பட்டதை அவதானிக்க முடிந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கொழும்பு 5 நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் பிறந்த நாள் நிகழ்வொன்றை நடத்தியவர்களில் மேலும் 6 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அழகு கலை நிபுணர் சந்திமால் ஜெயசிங்க மற்றும் வடிவமைப்பு கலைஞர் பியூமி ஹன்சமாலி ஆகியோர் இச்சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து பிணை வழங்கப்பட்டது. இன்று கைது செய்யப்பட்ட 6 பேரில் 5 ஆண்கள் அடங்குகின்றனர். போலீஸ் சுற்றாடல் பிரிவும் மகரகம போலீசாரும் இணைந்து ட்ரோன் கேமராக்களை பயன்படுத்தி பயணத்தடையை மீறுவோரை கைது செய்யும் நடவடிக்கையை முன்னெடுத்தனர். முல்லேரியாவிலும் ட்ரோன் கேமராக்கள் பயன்படுத்தப்பட்டு பயணத்தடையை மீறுவோரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டது. முல்லேரியா, கொட்டிக்காவத்தை, அங்கொட ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியவாறு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் போது பலர் கைது செய்யப்பட்டனர். தனிமைப்படுத்தல் சட்டம் அமுலில் உள்ள போதிலும் விமான பயணங்களுக்கென இன்று விமான நிலையம் திறந்து வைக்கப்பட்டது. இதற்கமைய கட்டுநாயக்க பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கும் 10க்கும் கூடுதலான விமானங்கள் வருகை தந்தன. மத்தளை சர்வதேச விமான நிலையத்திற்கும் கட்டார் விமான சேவைக்குரிய விமானம் ஒன்று வருகை தந்தது. ஒரு சில கப்பல் கம்பெனிகளில் சேவையாற்றுகின்ற 116 பேர் இவ்விமானத்தில் வருகை தந்துள்ளனர். எமது நாட்டில் சுமார் 112 பேர் இவ்விமான நிலையத்திலிருந்து கட்டார் நோக்கி புறப்பட்டனர். நாட்டில் உள்ள சகல மதுபான விற்பனை நிலையங்களையும் சீல் வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. கலால் திணைக்களம் எடுத்த இச்செயற்பாட்டிற்கு எதிராக மதுபான விற்பனை நிலைய உரிமையாளர்கள் செயற்பட்டால் அவர்களது அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்யப்படும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாடு பூராகவும் உள்ள சகல மதுபான விற்பனை நிலையங்களுக்குரிய அனுமதி பத்திரங்களை வைத்துள்ள நிலையங்களுக்கு சீல் வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அந்தந்த மாவட்டத்திற்கு பொறுப்பான கலால் அத்தியட்சர்களுக்கும் உதவி ஆணையாளர்களுக்கும் பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு சீல் வைக்கப்படுகின்ற விற்பனை நிலையங்கள் எதிர்வரும் 7ஆம் தேதியோ அல்லது ஏதேனும் வழியில் பயணத்தடை நீடிக்கப்பட்டால் அக்காலப்பகுதி நிறைவடையும் வரை இச்சட்டம் அமுல்படுத்தப்படும். பயணத்தடைகளை மதித்து மக்கள் இன்று செயற்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் அதிபருமான அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். இன்று மக்களின் செயற்பாடுகளில் திருப்தி காணப்படுகிறது. நேற்றைய தினத்தை விட இன்று மக்களின் செயற்பாடுகள் திருப்தி அளிப்பதாக அமைந்தன. எமது எதிர்பார்ப்பும் இதுவாகும். அத்தியாவசிய தேவைகளுக்கு மாத்திரமே ஊழியர்களை வரவழைக்க நிறுவன தலைவர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இன்று முதல் எதிர்வரும் திங்கட்கிழமை வரை உரிய முறையில் செயற்பட்டால் நாட்டை விடுவிக்க முடியும். பயணத்தடை சட்டங்களை மதித்து பொதுமக்கள் பொறுப்புடன் செயற்பட்டால் எதிர்வரும் 7ஆம் தேதி நாட்டை விடுவிப்பதில் எவ்வித பிரச்சனையும் இல்லை என அரச வைத்திய உத்தியோகத்தர்களின் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. தற்போது அமுல்படுத்தப்பட்டுள்ள பயணத்தடை உரிய முறையில் செயற்படுத்தப்பட்டால் எதிர்வரும் 7ஆம் தேதி நாட்டை திறப்பதில் எவ்வித பிரச்சனையும் ஏற்படாது. நேற்றைய தினம் சுமார் 55,000 வாகனங்கள் கொழும்பிற்குள் பிரவேசித்துள்ளன. கொழும்பில் மேலும் பல வாகனங்கள் பயணிக்கின்றன. இவற்றை நோக்கினால் கொழும்பிற்குள் சுமார் 75,000 வாகனங்கள் பயணிக்கின்றன. கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த முடியாது போய்விட்டால் இன்னும் ஒரு சில நாட்கள் நாட்டை முடக்க வேண்டி ஏற்படும். நேற்றைய தினம் 2912 தொற்றாளர்களும் இன்று 1989 தொற்றாளர்களும் கொரோனா கொத்தணியில் இணைந்தனர். இதற்கமைய கொரோனா கொத்தணி மேலும் அதிகரித்துள்ளது.
அத்துடன் 43 கொரோனா மரணங்கள் குறித்து சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உறுதி செய்துள்ளார். இன்றைய தினம் 1631 தொற்றாளர்கள் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். நேற்று இனம் காணப்பட்ட 2912 தொற்றாளர்களில் 28 பேர் வெளிநாடுகளில் இருந்து வருகை தந்துள்ளனர். நேற்றைய தினமும் அதிகூடிய தொற்றாளர்கள் கொழும்பு மாவட்டத்தில் இருந்து இனங்காணப்பட்டதுடன் அவ்வெண்ணிக்கை 490 ஆகும். கம்பகா மாவட்டத்திலிருந்து 322 பேரும், கண்டி மாவட்டத்திலிருந்து 261 பேரும் இனங்காணப்பட்டனர். ஏனைய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள். இன்று காலை வரை இலங்கையில் இனங்காணப்பட்ட மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 1,88,353 ஆகும். இவர்களில் 89,119 பேர் பண்டிகை காலத்தில் இனங்காணப்பட்டவர்கள். வைத்தியசாலைகளிலும் இடைத்தங்கல் சிகிச்சை நிலையங்களிலும் 33,498 பேர் சிகிச்சை பெறுகின்றனர். இதுவரை பூரண குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 1,53,371 ஆகும். நேற்றைய தினமும் 43 கொரோனா மரணங்கள் பதிவாகின. இவர்களில் 4 நேற்று உயிரிழந்தனர். ஏனைய 39 பேரும் மே 20ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை உயிரிழந்தவர்கள். இதுவரை பதிவாகிய கொரோனா மரண எண்ணிக்கை 1484 ஆகும். இவர்களில் நேற்று பதிவாகிய மரணங்களில் 23 பெண்களும் 20 ஆண்களும் அடங்குகின்றனர். முப்படையினராலும் ஹோட்டல்களிலும் நடாத்தப்பட்டு வரும் 56 தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களில் இதுவரை 3622 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். தனிமைப்படுத்தப்பட்டதன் பின்னர் 10 நாட்களாகியும் கொரோனா அறிகுறிகள் தென்படாவிட்டால் அவர்கள் வீடுகளுக்கு அனுப்பப்பட்ட போதிலும் மேலும் 4 நாட்கள் அவர்கள் வீடுகளிலேயே தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என சுகாதார பிரிவு தெரிவிக்கிறது. தொற்றாளராக ஒருவர் இனம் காணப்பட்டதன் பின்னர் சுமார் 5 நாட்கள் செல்லும் போது மற்றொருவருக்கு நோய் பரவுவதற்கான சந்தர்ப்பங்கள் குறைவாகவே இருக்கும். விசேடமாக நோய் அறிகுறிகள் இல்லாத தேக ஆரோக்கியம் உள்ளவர்களுக்கு இதன் தாக்கம் குறைவாகவே இருக்கும். இதனால் தற்போது காணப்படுகின்ற விதிமுறைகளுக்கு அமைய 10 நாட்களுக்குள் நோய் அறிகுறிகள் தென்படாதவர்கள் PCR பரிசோதனைகளை மேற்கொள்ளாது வைத்தியசாலைகளிலிருந்து அனுப்பி வைக்கப்படுவர். மேலும் 4 நாட்கள் அவர்களை வீடுகளில் தனிமைப்படுத்தலில் ஈடுபடுமாறு ஆலோசனை வழங்கப்படுகிறது. இந்த 14 நாட்களுக்கு பின்னர் மீண்டும் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டால் இவ்வைரஸ் முற்றாக உடலிருந்து நீங்கப்படாவிட்டால் மீண்டும் ஒருமுறை தொற்றாளராக மாறக்கூடும். අන්න ඒවා මගින් නැවත PCR පරීක්ෂණය පොසිටිව් හැටියට සඳහන් වෙන්න ඉඩ තියෙනවා. இதேவேளை லக்ஷபான மொரஹென பகுதியில் தனியார் ஆடை கைத்தொழிற்சாலையின் 34 ஊழியர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அக்கைத்தொழிற்சாலை தற்காலிகமாக மூடப்பட்டது. இக்கைத்தொழிற்சாலையின் 2 ஊழியர்கள் இதற்கு முன்னர் கொரோனா தொற்றுக்கு இலக்காகியதனால் நேற்று மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனைகளில் மேலும் 34 பேர் கொரோனா தொற்றாளர்களாக இனங்காணப்பட்டனர். கோவிட் தடுப்பு நடவடிக்கைகளுக்கென சுகாதார அமைச்சு முன்னெடுத்து வரும் வேலை திட்டங்களுக்கு ஆதரவு வழங்க செஞ்சிலுவை சங்கமும் இணைந்துள்ளது. இதன் கீழ் சுகாதார ஊழியர்களுக்கு போக்குவரத்து சேவைகளை வழங்குவதற்கு செஞ்சிலுவை சங்கம் தீர்மானித்துள்ளது. கொழும்பு, களுத்துறை, கம்பகா, கண்டி ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கியவாறு ஊபர் நிறுவனத்தின் மூலம் சேவைகளை வழங்குவதற்கு செஞ்சிலுவை சங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது. மேல் மாகாணத்தில் இனங்காணப்பட்ட விசேட நிறுவனங்களுக்கு பிரதி பணிப்பாளர் நாயகம் மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளரின் கீழ் இயங்குகின்ற நிறுவனங்களுக்கு இவ்வசதி வழங்கப்படும். அதேபோன்று பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்திற்கும் இவ்வசதிகளை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இவர்களே கொரோனா தடுப்பு பணிகளுக்காக பல்வேறு பகுதிகளுக்கும் செல்கின்றனர். கடந்த ஏப்ரல் மாதம் நடுப்பகுதி முதல் இதுவரை கிழக்கு மாகாணத்தில் 6155 கொரோனா தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டதாகவும் கடந்த 24 மணி நேரத்தில் திருகோணமலை மாவட்டத்தில் 116 கொரோனா தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டதாகவும் கிழக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் டாக்டர் ARM தௌஃபிக் தெரிவித்துள்ளார். கடந்த 24 மணி நேரத்தில் திருகோணமலை மாவட்டத்தில் கூடுதலாக 116 கோவிட்-19 நோயாளிகளும், மட்டக்களப்பு மாவட்டத்தில் 93 நோயாளிகளும், அம்பாறையில் 16, கல்முனையில் 13 நோயாளிகளும் இனங்காணப்பட்டுள்ளார்கள். இதேவேளை இறக்காமம் பகுதியில் கடந்த 2 வாரத்திற்குள் கொரோனா தொற்றுக்கு இலக்காகிய 2 உயிரிழந்தும் 15க்கும் கூடுதலானோர் கொரோனா தொற்றாளர்களாக இனங்காணப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர் MK ரஹ்மான் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தில் இதுவரை 648 பேர் கொரோனா தொற்றுக்கு இலக்காகியுள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட பிராந்திய சுகாதார பணிப்பாளர் என் சரவணபவன் ஊடக சந்திப்பின் போது தெரிவித்தார். 3ஆம் அலை ஆரம்பித்ததன் பின்னர் இம்மாவட்டத்தில் இதுவரை 2069 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இன்று வரைக்கும் 648 நோயாளிகள்
அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். 3ஆம் அலை ஏற்பட்டதிலிருந்து இன்று வரைக்கும் 2069 பேர் தனிமைப்படுத்தலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் தொற்றாளர்களின் நிலைமைகளை கண்டறியும் நோக்கில் பாராளுமன்ற குழுக்களின் பிரதி தலைவரும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத் தலைவருமான அங்கஜன் ராமநாதன் தலைமையிலான குழுவினர் கள விஜயம் ஒன்றை மேற்கொண்டனர். நேரடியாக போய் இந்த நோயாளர்கள் வச்சிருக்கின்ற பிரிவுகள் எல்லாத்தையும் நேரடியாக கண்காணித்து அவர்கள் உண்மையிலேயே இங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஸ்டாஃபாக இருக்கட்டும், டாக்டர்ஸாக இருக்கட்டும், உண்மையிலேயே பல தியாகத்துக்கு மத்தியில், அர்ப்பணிப்புக்கு மத்தியில் இந்த வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இன்னும் அவர்களுடைய தேவைப்பாடுகள் அதிகமாக இருக்கிறது. அந்த தேவைப்பாடுகளை எங்களால் முடிந்ததுகளையும் செய்கிறோம். பல நலன் விரும்பிகளும் வந்திருக்கிறார்கள். இன்னும் பல நலன் விரும்பிகள் முன்வர வேண்டும். கடந்த ஜூன் மாதம் முதல் இதுவரையான காலப்பகுதியில் யாழ் மாவட்டத்தில் 3144 பேர் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டதாக யாழ் மாவட்ட அரசு அதிபர் கணபதி பிள்ளை மகேஷன் தெரிவித்துள்ளார். இதேவேளை திருகோணமலை மாவட்டத்தில் கொரோனா தொற்று அதிகரித்துள்ள நிலையில் கொரோனா தனிமைப்படுத்தல் வைத்தியசாலை ஒன்று தற்காலிகமாக நிர்மாணிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. 80 கட்டில்களுடன் தங்கியிருந்து சிகிச்சை பெறக்கூடிய வகையில் இது நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் MS தௌஃபிக், கிழக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் வைத்தியர் ARM தௌஃபிக் உள்ளிட்ட அதிகாரிகள் இதன்போது கலந்து கொண்டனர். அத்துடன் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் கொரோனா பிரிவிற்கு மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டன. வைத்தியசாலை பணிப்பாளர் K. கலாரஞ்சினி தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான கட்டில்களுக்கான மெத்தைகள், தொற்று நீக்கி திரவம் மற்றும் மருந்து பொருட்கள் இதன்போது வழங்கி வைக்கப்பட்டன. ஸ்புட்னிக் V தடுப்பூசியின் ஒரு டோஸை மாத்திரம் பெற்றுக்கொள்ள விருப்பம் தெரிவித்த சம்பந்தப்பட்டவர்களிடம் சுகாதார அமைச்சின் ஆலோசனைகளுக்கு அமையவே கையொப்பம் பெறப்பட்டதாக அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் தெரிவித்தார். இந்நடவடிக்கையை வைத்திய நிபுணர்களே மேற்கொண்டுள்ளனர். நாட்டில் நிலவும் நிலைமைகளுக்கேற்ப இவ்வைரஸ் பரவுவதை தடுப்பதற்கு ஸ்புட்னிக் தடுப்பூசியின் ஒரு டோஸ் மாத்திரமே போதுமானதென இவர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. இதற்கமையவே தீர்மானம் எட்டப்பட்டு இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. விண்ணப்ப படிவம் ஒன்று வழங்கப்பட்டு அதில் கையொப்பமிடப்படுகிறது. இது பிழையாக விளங்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. இது ஒரு துரதிர்ஷ்டவசமான நிலையாகும். தடுப்பூசி வழங்கும் வேலைத்திட்டம் குறித்து அமைச்சர் நாமல் ராஜபக்சவும் கருத்து தெரிவித்தார். கண்டி குண்டசாலையில் தடுப்பூசி வழங்கும் செயற்பாடுகளை கண்டறிவதற்காக சென்றபோதே அமைச்சர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். நோ ஒப்ஜெக்ஷன் படிவத்தில் கட்டாயம் கையொப்பமிடப்பட வேண்டும். அதில் தாம் பெற்றுக்கொள்ளும் தடுப்பூசியின் விவரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சின் தீர்மானங்கள் குறித்து பிராந்திய மட்டத்தில் உள்ளவர்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். இது தொடர்பாக பொதுமக்கள் கட்டாயம் அறிவுறுத்தப்பட வேண்டும். உலகின் சகல நாடுகளும் பின்பற்றுகின்ற முறையே இதுவாகும். இது இலங்கைக்கு மாத்திரம் தனித்துவம் பெற்ற முறை அல்ல. இதுவரை கொரோனா தடுப்பூசிகள் எந்த ஒரு நிறுவனத்திற்கோ அல்லது இயக்கத்திற்கோ வழங்கப்படவில்லை என சுகாதார அமைச்சின் ஊடக பேச்சாளரும் வைத்திய நிபுணருமான டாக்டர் ஹேமந்த் ஹேரத் தெரிவித்தார். எந்த ஒரு நிறுவனத்துக்கோ அல்லது இயக்கம் ஒன்றுக்கோ நான் அறிந்த வகையில் தடுப்பூசிகள் வழங்கப்படவில்லை. தொற்று நோயில் பிரிவினால் தடுப்பூசிகளை வழங்கும் மத்திய நிலையங்களுக்கு மாத்திரமே தடுப்பூசிகள் வழங்கப்படுகின்றன. இதுவரை எனக்கு கிடைத்துள்ள தகவல்களுக்கு அமைய அவ்வாறு நிறுவனம் ஒன்றுக்கு தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுவதில் உண்மை இல்லை. இம்மாதத்திற்குள் இலங்கைக்கு பெருந்தொகையான கொரோனா தடுப்பூசிகள் கிடைக்க உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜயசுமன தெரிவித்துள்ளார். சகலருக்கும் தடுப்பூசிகள் வழங்கப்படுவதனால் அவற்றை பணம் செலுத்தி கொள்வனவு செய்ய வேண்டியதில்லை என ஊடக சந்திப்பின் போது அவர் தெரிவித்தார். அரசு ஔடத கூட்டுத்தாபனம் கோரிய தடுப்பூசிகள் 2 மில்லியன் டோஸ்களை வழங்க சீனா சைனோபார்ம் உறுதியளித்துள்ளது. இவை இம்மாதத்துக்குள் வழங்கப்பட உள்ளன. அதேபோல் ஸ்புட்னிக் தடுப்பூசிக்கு மேலும் பல தடுப்பூசிகளும் வெகு விரைவில் இலங்கைக்கு தெரிவிப்பதற்கான நடவடிக்கைகள் துரிதமாக இடம்பெறுகின்றன. பதற்றமடைய வேண்டாம், போலி பிரச்சாரங்களுக்கு ஏமாற வேண்டாம் என பொதுமக்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுக்குரிய தடுப்பூசிகளை அரசாங்கம் கட்டாயமாக இலவசமாக வழங்கும். இத்தடுப்பூசிகளுக்கு 50% ஏனும் எவருக்கும் வழங்க வேண்டாம். அவ்வாறு அச்சுறுத்தல் விடுத்தால் போலீசாருக்கு முறைப்பாடு செய்யுங்கள். அத்தனகல்ல பிரதேச செயலக பிரிவின் கிரிப்பிட்டிய மேற்கு, கிரிப்பிட்டிய கீழ் பிரிவு ஆகிய 2 கிராம சேவகர் பிரிவுகளையும் சேர்ந்த சுமார் 1000 பேருக்கு வெயாங்குட ஆரம்ப பாடசாலையில் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. மாவத்தகம பரகாதெனிய 653 கிராம உத்தியோகத்தர் பிரிவைச் சேர்ந்த முஸ்லிம் கிராமத்திற்கு சைனோபார்ம் தடுப்பூசிகள் பரகாதெனிய தேசிய பாடசாலையில் வழங்கப்பட்டன. இக்கிராமத்தில் உள்ள சுமார் 1250 பேருக்கு தடுப்பூசிகள் வழங்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்.
யாழ் மாவட்டத்தில் கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு நேற்று மாத்திரம் 6072 பேருக்கு சைனோபாம் தடுப்பூசி வழங்கப்பட்டதாக வடமாகாண சுகாதார திணைக்கள பணிப்பாளர் கலாநிதி ஏ கேதீஸ்வரன் தெரிவித்தார். திருகோணமலை கந்தளாய் பிரதேசத்தில் இன்றைய தினம் 100 பேருக்கு சைனோபாம் தடுப்பூசி வழங்கப்பட்டது. அக்போபுர வானெல்ல பகுதி மக்களும் தாதிமார்களும் இதன்போது தடுப்பூசிகளை பெற்றுக் கொண்டனர். வவுனியா வைத்தியசாலையிலும் அஸ்ட்ராசெனெகா தடுப்பூசியின் முதலாவது டோஸை பெற்றவர்களுக்கு இரண்டாவது டோஸ் வழங்கப்பட்டதுடன் சைனோபாம் தடுப்பூசியின் முதலாவது டோஸும் வழங்கி வைக்கப்பட்டது. ரத்தினபுரி மாவட்டத்தில் தோட்ட மக்களுக்கும் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. மாட்டுவாகல தோட்டத்தில் சுமார் 570 பேருக்கு இதன்போது தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. உள்நாட்டில் தடுப்பூசிகளை தயாரிப்பது தொடர்பாக தற்போது காணப்படுகின்ற சட்ட நிலைமைகள் குறித்த விசேட பேச்சுவார்த்தையொன்று அமைச்சர் அலி சப்ரி மற்றும் ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன் ஆகியோருக்கு இடையில் இடம்பெற்றது. கொரோனா பரவலுக்கு மத்தியில் உள்நாட்டில் தடுப்பூசிகளை தயாரிப்பது தொடர்பாக அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. COVID-19 தடுப்பூசிகளை வழங்கும் வேலைத்திட்டத்தின் கீழ் கோவிஷீல்டு தடுப்பூசியின் முதலாவது டோஸ் 9,25,242 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதன் இரண்டாவது டோஸ் 3,47,310 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு தெரிவிக்கின்றது. சைனோபாம் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் 7,39,499 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஸ்புட்னிக் வி தடுப்பூசியின் முதலாவது டோஸ் நேற்றிரவு 8:30 வரை 26,821 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. COVID-19 தொற்றுக்கு மத்தியில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு வழங்கப்படுகின்ற 5000 ரூபாய் கொடுப்பனவு நாளை முதல் வழங்கப்படும் என ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். இதற்கென சுமார் 30 பில்லியன் ரூபாய் செலவாகும் என அரசாங்கம் மதிப்பீடு செய்துள்ளது. COVID-19 தொற்று காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக 4வது தடவையாகவும் 5000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கும் நடவடிக்கை நாளை ஆரம்பமாக உள்ளது. இதன் கீழ் அரசாங்கத்தின் பல்வேறு கொடுப்பனவுகளை பெறுகின்ற குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைப் போன்று தற்போது அமலில் உள்ள பயணத்தடை காரணமாக வாழ்வாதாரத்தை முன்னெடுத்து செல்ல முடியாத குடும்பங்களுக்கும் இக்கொடுப்பனவு வழங்கப்படும். தற்போது அரசாங்கத்தின் எந்தவொரு நிவாரண வேலை திட்டத்தின் கீழ் பிரதி லாபங்களை பெறுகின்ற குடும்பங்களுக்கு அவர்கள் தற்போது 5000 ரூபாவிலும் குறைந்த கொடுப்பனவை பெறுவதாயின் எஞ்சிய தொகை இதன் கீழ் வழங்கப்படும். குடும்பம் ஒன்றிற்கு ஒரு கொடுப்பனவு மாத்திரமே கிடைப்பதுடன் மாதந்தோறும் 7ஆம் தேதி வழங்கப்படுகின்ற சமுர்த்தி கொடுப்பனவிற்குரிய எஞ்சிய தொகையை வழங்க நாளை முதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதேவேளை எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலில் ஏற்பட்ட அனர்த்தத்தை அடுத்து கடற்றொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாது போன மீனவ குடும்பங்களுக்கெனவும் இக்கொடுப்பனவு கிடைக்க உள்ளது. அத்துடன் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பிலும் இது தொடர்பாக கருத்து வெளியிடப்பட்டது. இக்கொடுப்பனவை கடந்த முறை வழங்கும் போது 3-4 நாட்களுக்குள் அவற்றை வழங்க முடிந்தது. நாளை முதல் இக்கொடுப்பனவு வழங்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டதை அடுத்து முன்னரை போன்று 3-4 நாட்களுக்குள் நிறைவு செய்ய முடியாது. இதனை பொதுமக்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தற்போது அமலில் உள்ள பயணத்தடை, கோவிட் பரவல் மற்றும் தனிமைப்படுத்தல் சட்ட விதிமுறைகள் போன்றவற்றினால் இதில் தாமதம் ஏற்படலாம். தகமை பெற்றுள்ள அனைவருக்கும் கொடுப்பனவுகள் வழங்கப்படும். தாமதங்கள் ஏற்படும் போது நிலை தடுமாற வேண்டாம். முதற்கட்ட நடவடிக்கையாக நாளை முதல் சமுர்த்தி பயனாளிகளுக்கு அவர்களுக்குரிய கொடுப்பனவுகள் வழங்கப்படும். அத்துடன் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பிலும் இது தொடர்பாக கருத்து தெரிவிக்கப்பட்டது. பயணத்தடை காரணமாக ஜீவனோபாயத்தை இழந்தவர்களுக்கு 5000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும். இதன்போது தற்போது முதியோர் கொடுப்பனவோ சமுர்த்தி கொடுப்பனவோ அரசாங்க கொடுப்பனவு ஒன்றை பெறுகின்றவர்கள் பெறப்படுகின்ற கொடுப்பனவுக்கும் 5000 ரூபாய் கொடுப்பனவுக்கும் இடைப்பட்ட பணத்தையே பெற்றுக் கொள்வார்கள். தற்போது 2000 ரூபாய் மாதாந்த கொடுப்பனவை பெறுபவர்கள் இருந்தால் அவர்களுக்கு 5000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படுவதில்லை. மாறாக 3000 ரூபாவை வழங்கப்படும். சமுத்திரவியல் மாசடைந்ததால் பாதிக்கப்பட்டுள்ள கடற்தொழிலாளர்களுக்கும் இக்கொடுப்பனவு வழங்கப்படும். இதேவேளை அத்தியாவசிய பொருட்களை விற்பனை செய்வதற்காக பிரதேச செயலாளரூடாக நடமாடும் விற்பனை வண்டிகளுக்கென அனுமதி வழங்கப்பட்ட போதிலும் ஒரு சில பகுதிகளுக்கு அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய நடமாடும் வண்டிகள் வருவதில்லை என முறைப்பாடு கிடைத்துள்ளது. இது தொடர்பாக கண்டறிய கொழும்பு மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பிரதீப் உதுகொட மற்றும் கொழும்பு மாவட்ட செயலாளர் பிரதீப் யசரத்ன ஆகியோர் கொழும்பின் பல பகுதிகளுக்கும் கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்டனர். முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு 2500 ரூபாய் மாதாந்த கொடுப்பனவை வழங்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. இன்று முதல் அக்கொடுப்பனவை வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சர் உதய கம்மம்பில தெரிவித்துள்ளார்.
முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு தற்போது மாதாந்தம் 250 ரூபாய் கொடுப்பனவே வழங்கப்படுகிறது. அவர்களுக்கு உரிய பயிற்சியை வழங்குவதற்கும் தகமை பெற்றுள்ள முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு இன்று ஆரம்பமாகின்ற புதிய மாதம் முதல் மாதாந்தம் 2000 ரூபாய் கொடுப்பனவையும் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய முதற்கட்டமாக 25,000 முன்பள்ளி ஆசிரியர்களுக்கென இக்கொடுப்பனவை வழங்க கல்வி அமைச்சரினால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது. இது தொடர்பாக ராஜாங்க அமைச்சர் PL நிஷாந்தவும் கருத்து தெரிவித்தார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஆசிரியர்களுக்கு கௌரவம் அளிக்கும் வகையில் 2000 ரூபாய் கொடுப்பனவை வழங்குவதற்கான யோசனையை சமர்ப்பித்து அது நிறைவேற்றப்பட்டது. எனினும் கடந்த நல்லாட்சி அரசாங்கம் நிறைவேற்றிக் கொள்ளப்பட்ட 2500 ரூபாவுக்கு பதிலாக 250 ரூபாவை வழங்கி ஆசிரியர்களின் நன்மதிப்பை சீர்குலைக்க செயற்பட்டது. ஆகவே இக்கொடுப்பனவை குரு அபிமானி எனும் பேரில் இந்நடவடிக்கையை முன்னெடுக்க தீர்மானித்தோம். இதற்கென வருடாந்தம் 250 மில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளோம். தீப்பற்றிய எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் எமது நாட்டிற்கு சட்டவிரோதமான முறையில் வருகை தந்துள்ளதாக சமூக வலைதளங்களை போன்று ஒரு சிலரும் குற்றம் சுமத்தி வருகின்றனர். எனினும் குறித்த கப்பலானது சரியான முறையிலேயே வருகை தந்துள்ளதாக துறைமுக அதிகார சபையின் தலைவர் ஓய்வு பெற்ற ஜெனரல் தயா ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இதேவேளை கப்பலின் மாலுமி உள்ளிட்ட பிரதம பொறியியலாளர்களிடம் நேற்று பெறப்பட்ட வாக்குமூலங்களுக்கு அமைய விசாரணைகளை முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. கப்பலின் ஊழியர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள வெள்ளவத்தை பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றுக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் நேற்று முற்பகல் வருகை தந்தனர். இதன்போது கப்பல் மாலுமியிடம் 14 மணி நேரம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டதுடன் பிரதம பொறியியலாளரிடம் 13 மணித்தியால நேரமும் துணை பிரதம பொறியியலாளரிடம் 12 மணி நேரமும் வாக்குமூலங்கள் பெறப்பட்டன. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் 10 அதிகாரிகள் அடங்கிய குழுவினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இது தொடர்பாக நிபுணர்களின் கருத்துக்களும் பெறப்பட உள்ளன. சட்டமா அதிபரிடம் இன்று மேலதிக ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுப்பதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். MV எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலானது சட்டவிரோதமான முறையிலேயே நாட்டை வந்தடைந்துள்ளதாக கூறி ஒரு சிலர் சுமத்தும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக நாம் முறையாக அதிகார சபையின் தலைவரிடம் வினவினோம். அத்துடன் குறித்த கப்பலை ஒரு சில நாடுகள் நிராகரித்ததாக சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கும் அவர் பதிலளித்தார். இக்கப்பலானது சட்ட ரீதியாகவே கொழும்பு துறைமுகத்திற்கு வருகை தந்துள்ளது. இது முதல் தடவையாக வந்தொன்று அல்ல, 3வது தடவையாகவே வருகை தந்துள்ளது. இதில் எவ்வித மோசடிகளும் இடம்பெறவில்லை. சட்ட ரீதியாகவே இச்செயற்பாடு இடம்பெற்றுள்ளது. உண்மை அறியாது பல்வேறு விடயங்களையும் கூறுபவர்கள் எமது நாட்டில் உள்ளனர். இக்கப்பலானது கட்டாரில் 18 மணித்தியாலங்களை செலவிட்டுள்ளது. அதேபோல் இந்தியாவின் ஹசீரா துறைமுகத்திற்கும் சென்றே வருகை தந்துள்ளது. இக்கப்பலில் ஏற்பட்ட தீயினால் சூழலுக்கும் பொருளாதாரத்திற்கும் சமூகத்திற்கும் ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்கள் குறித்து கண்டறிவதற்காக பொத்திச்சீவிகள் குழு ஒன்றை ஸ்தாபிக்குமாறு அமைச்சர் மஹிந்த அமரவீர அமைச்சரவைக்கு முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது. தற்போதைய நிலைமை குறித்து சமுத்திரவியல் சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் தர்ஷினி லஹந்தபுர விளக்கம் அளித்தார். 3 கட்டங்களாக சுற்றாடல் பாதிப்புகளை இல்லாதொழிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதன் முதற்கட்ட நடவடிக்கையாக துரிதமாக சுத்தப்படுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. கழிவுப் பொருட்கள் கடலில் சேர்ந்தவுடன் அவற்றை துரிதமாக அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதேவேளை தென்கரையோரத்தின் வலிகம, மெதிகம, தேனுவெல மற்றும் வலிவெல ஆகிய பகுதிகளிலும் இக்கப்பலில் இருந்து எடுத்து வரப்பட்ட பொருட்கள் கரையொதுங்கியுள்ளதை அவதானிக்க முடிந்துள்ளது. இலங்கை ராணுவம், கரையோர பாதுகாப்பு திணைக்களம், சமுத்திரவியல் பாதுகாப்பு அதிகார சபை ஆகியன இணைந்து இவற்றை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளன. இன்று முதல் உப்பின் விலையை குறைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. நாட்டில் மேலதிகமாக உப்பு காணப்படுவதே இதற்கு காரணமாகும். இதற்கமைய 1 கிலோ உப்பு பாக்கெட்டின் விலை 60 ரூபாவிலிருந்து 43 ரூபாய் வரையும், 50 ரூபாவாக காணப்பட்டு உப்பு தூள் பாக்கெட்டின் விலை 35 ரூபாவாக குறைக்கப்படும் என அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். இலங்கையில் உப்பு மேலதிகமாக காணப்படுகிறது. 60 ரூபாவிற்கு கூடுதலாக உப்பு பாக்கெட் விற்பனை செய்யப்படுகிறது. கூட்டுத்தாபனத்தின் 1 கிலோ உப்பு பாக்கெட்டை 43 ரூபாவுக்கு இலங்கை பூராகவும் உள்ள கூட்டுறவு மொத்த விற்பனை நிலையங்களில் விற்பனை செய்யப்படும். இன்று முதல் இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சத்தோச, ஹெரு, இசுரு உப்பு தூள் பாக்கெட்டில் 50 ரூபாய் விலை குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்று முதல் இவற்றை 35 ரூபாவுக்கு சத்தோச ஊடாக பெற்றுக் கொள்ள முடியும். எவ்வித பற்றாக்குறையும் இல்லை, எவ்வித விலை அதிகரிப்பும் இல்லை.
எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தீப்பற்றியதை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட ஒரு சில போலி பிரசாரங்கள் காரணமாக பெரும்பாலானோர் உப்பை கொள்வனவு செய்ய தூண்டப்பட்டுள்ளனர். உப்பிற்கு எவ்வித பற்றாக்குறையும் இல்லை என அரசாங்கம் நேற்று வலியுறுத்தியது. இன்று வர்த்தக அமைச்சில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் 2 வருடங்களுக்கு தேவையான உப்பு ஹம்மாந்தோட்டை மற்றும் புத்தளம் உப்பளங்களில் காணப்படுவதாக வலியுறுத்தப்பட்டது. தனியார் துறையினரிடமும் 1 லட்சம் மெட்ரிக் டன் உப்பு காணப்பட்டதாக இங்கு தெரிவிக்கப்பட்டது. உப்புக்கு தேவையான மூலப்பொருட்கள் எம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். எவரும் எதற்கும் அச்சப்பட தேவையில்லை. உப்பு தயாரிக்கும் நடவடிக்கையின் போது எவ்வித ரசாயன பதார்த்தங்களும் இணைத்துக் கொள்ளப்படுவதில்லை. சந்தைக்கு வழங்குவதற்கு தேவையான உப்பு எம்மிடம் உள்ளது. நியாய விலைக்கு இதை வழங்க விரும்புகின்றோம். 1 வருடத்திற்கு தேவையான உப்பு எமது கையிருப்பில் உள்ளது. ஏற்றுமதி சட்டமூலத்தின் கீழ் வெளியிடப்படும் சட்ட விதி கோவைகளை பாராளுமன்றத்தின் அங்கீகாரத்திற்காக முன்வைக்கவும் அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைத்ததாக அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் தெரிவித்தார். ஜனாதிபதியும் அரசாங்கமும் பல தீர்மானங்களை எடுத்துள்ளது. நாட்டின் நலன் கருதியே இவை எடுக்கப்பட்டுள்ளன. காபன் உர பயன்பாட்டை முன்னெடுக்கும் நடவடிக்கையின் முதற்கட்டமாக ஏற்றுமதி இறக்குமதி சட்டமூலத்தை மறுசீரமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஒரு சில சிக்கல்கள் இதன் போது ஏற்படலாம். அதேபோன்று பெரும்போகத்துக்கு தேவையான காபன் உரத்தை இறக்குமதி செய்யவும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. புதிய போலீஸ் தலைமையக கட்டிட தொகுதியை நிர்மாணிப்பதற்கும் அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைத்துள்ளது. கொழும்பு 1 யோக் வீதியிலேயே தற்போது போலீஸ் தலைமையகம் காணப்படுகிறது. இக்கட்டிட தொகுதியானது சுமார் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகவும் அதேபோன்று இடவசதிகள் போதிய அளவு காணப்படாமையினாலும் பிரிதொரு கட்டிடம் ஒன்றை வாடகைக்கு பெற்றுக் கொள்வதில் மாதாந்தம் 25 மில்லியன் ரூபாவுக்கும் கூடுதலான நிதியை செலவிட வேண்டியுள்ளதால் போலீஸ் தலைமையகத்தை பெபிலியான பெல்லந்தோட்ட சந்தையில் தற்போது போலீஸ் திணைக்களத்திற்குரிய 14.5 ஏக்கர் விஸ்தீரமுள்ள நிலப்பரப்பில் புதிய போலீஸ் தலைமையகத்தை நிர்மாணிக்க எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. இதற்கு சுமார் 10 பில்லியன் ரூபாய் செலவாகும் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.